Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic Donna's song. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 65 சீசாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பிஃபோர் வீடியோ நான் போட்டுட்டேம்மா, அதை பாருங்கள். லிசன், தேர் ஆர் 2 ants, Sam and Tam. இங்கே என்ன இருக்குது? ஆண்ட்ஸ்னால் யார்? எறும்பு. இங்கே எத்தனை எறும்பு இருக்குது? 2 எறும்பு இருக்குது. 2 எறும்புக்கும் நேம் இருக்குது, Sam and Tom. ஒருத்தருடைய நேம் வந்து Sam, இன்னொருத்தர் நேம் வந்து Tom. Sam is a red ant. Sam வந்து என்னது? ரெட் ant. Tom is a black ant. Sam, Tom. They go out and play on a seesaw. அவங்க என்ன விளையாடுறாங்க? சீசா விளையாடுறாங்க. When Sam is up, Tom is down. Sam அப்பில் இருக்கும்போது Tom வந்து டவுனில் இருக்கும். When Sam is down, Tom is up. சீசா விளையாடுவோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட், தே கோ அப் அண்ட் டவுன். அவங்க மேலேயும் கீழே இறங்கின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட், சாம் கம்ஸ் டவுன் அண்ட் சீஸ் டாம் ஃப்ளை. சாம் இஸ் சேட். சாம் வந்து கீழே இறங்கி வரும்போது அதுக்கப்புறமா டாம் வந்து ஃப்ளை பண்ணுறாங்க. எங்கே? அது ஒரு டாம் இஸ் நோவன் ஆப்பிள் ட்ரீ. எங்கே உட்காந்துட்டு அந்த எறும்பு? ஆப்பிள் ட்ரீயில். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். த ஆப்பிள் ஃபால்ஸ். ஆப்பிள் வந்து கீழே விழுந்துருச்சு. அண்ட் ஸோ டஸ் டாம். சாம்ஸ் ரன்ஸ் டு டாம். தென் தே ஈட் த ஆப்பிள். 2 பேருமே அதுக்கப்புறம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? ஆப்பிளை ஈட் பண்ணுறாங்க. இதை வச்சு நெக்ஸ்ட் நம்ம பேஜை பார்க்கலாம் வாங்க. லெட் அஸ் திங்க் அண்ட் டூ. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டீனா ட்ரூ, எஃப்னா ஃபால்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுத போகிறோம். தெர் ஆர் 2 ants. அங்கே எத்தனை எறும்பு இருந்துச்சு? 2 எறும்பு இருந்துச்சு. அப்போ கரெக்ட். இப்போ இங்கே என்ன ஒரு ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், சாம் இஸ் எ பிளாக் ant. கரெக்டா? சாம் வந்து பிளாக் ஆண்டா? இல்லை, டாம் தான் வந்து பிளாக் ant. ஸோ யூ புட் ஃபால்ஸ். டாம் இஸ் an ஆப்பிள் ட்ரீ. டாம் வந்து ஆப்பிள் ட்ரீயில் உட்காந்துட்டு இருந்து இல்லையா, அப்போது ட்ரூ. சாம் அண்ட் டாம் ஈட் த ஆப்பிள். அவங்க 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டாங்க. ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், ரைட் நம்பர்ஸ் டு ஷோ த கரெக்ட் ஆர்டர். நம்ம இதில் ஆர்டராக கரெக்டாக எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தே கோ அப் அண்ட் டவுன். தே ஈட் த ஆப்பிள். டாம் ஃபால்ஸ் டவுன் அண்ட் ஆப்பிள் ஃபால்ஸ் டவுன். தே கோ அவுட் அண்ட் பிளே ஆன் எ சீசா. சாம் ஃபால்ஸ் டவுன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க போனதுமே என்ன பண்ணுறாங்க? 2 பேருமே சீசா விளையாடுறாங்க. ஸோ யூ புட் தே கோ அவுட் அண்ட் பிளே ஆன் எ சீசா. நம்பர் 1. நெக்ஸ்ட் ஒன், அவங்க அதுக்கப்புறமா தான் எங்கே போகிறாங்க? சீசாவில் அவங்க எப்படி விளையாடுறாங்க? டாம்ஸ் ஃபால்ஸ் டவுன் அந்த மாதிரி விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா சாம் ஃபால்ஸ் டவுன். ஸோ டாம் ஃபால்ஸ் டவுன் 2, சாம் ஃபால்ஸ் டவுன் 3. நெக்ஸ்ட் ஒன், தே கோ அப் அண்ட் டவுன். மேலே ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. நம்பர் 4. நெக்ஸ்ட் ஒன், அண்ட் ஆப்பிள் ஃபால்ஸ் டவுன். அதுக்கப்புறமா ஆப்பிள் என்ன பண்ணுது? மரத்தில் ஏறி கீழே விழுந்துருது. அதுக்கப்புறமா தே ஈட் த ஆப்பிள். அதுக்கப்புறமா ஆப்பிளை சாப்பிட்றாங்க. ஸோ யூ புட் நம்பர்ஸ் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சாம் அண்ட் டாம் ஆர் 2 பேருமே ants. எழுதலாமா நம்ம ஆண்ட்ஸ்னு? அண்ட் டேஷ் ஃபால்ஸ் டவுன். என்ன விழுந்துச்சாங்க? ஆப்பிள். நெக்ஸ்ட் ஒன், சாம் அண்ட் டாம் பிளே ஆன் எ சீசா. அவங்க என்ன விளையாடுறாங்க? சீசா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இங்கே பாருங்கள். we will make an imaginary animal. Draw the head of any animal you know. Draw the body of any animal you know. Draw the legs of any other animal you know. Draw the tail of any other animal you know. இப்போ இமேஜினரி அனிமல், உங்களுடைய இமேஜினரி நீங்கள் என்ன வரையலாம்? ஏதோட அனிமலோடைய ஹெட்டோ, தலை, அதுக்கப்புறமா உடம்பு, அதுக்கப்புறமா அதோடைய கால்கள், டெய்ல், எதை வேணாலும் நீங்கள் மாற்றி மாற்றி வரைஞ்சிட்டு அதோடைய நேமை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். தி நேம் ஆஃப் அனிமல் இஸ் டேஷ். நீங்களாகவே ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகேவா லிசன் சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஒன், ஐ கேன் டூ பாருங்கள். ரைட் த நேம் ஆஃப் அனிமல்ஸ்.
இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோடைய அனிமல் நேமை நம்ம எழுத போகிறோம். நம்பர் 1 என்ன பிக்சர் இது? பஃபலோ. செகண்ட் ஒன் donkey. Third one sheep. Number 4 horse. ஓகே, புரிஞ்சுதாமா? மேட்ச் த அனிமல் வித் தர் ஹோம். நம்ம அனிமலோடைய என்னென்ன அனிமல் பிக்சர் கொடுத்துருக்காங்க அதோடைய வீடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோமா, மேட்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? இது ஸ்பைடர். ஸ்பைடர் எங்கே இருக்கும்? வெப்பில் இருக்கும். நம்பர் 2 ஹார்ஸ் எங்கே இருக்கும்? ஸ்டேபிள். தேர்ட் ஒன் டாக் எங்கே இருக்கும்? கென்னல். பேர்ட். ஃபோர்த் ஒன் வந்து பேர்டு எங்கே இருக்கும்? நெஸ்ட். ஓகே, புரிஞ்சுதாம்மா? ரீட் அண்ட் மேட்ச். த கூஸ் இஸ் கியூட். இது என்னது? இது கூஸ். த கூஸ் இஸ் கியூட். த கியூப் இஸ் ப்ளூ. இந்த கியூப் எப்படி இருக்கு? ப்ளூ. கிவ் மீ எ ஃபியூ ஸ்பூன்ஸ். த க்ளூ இஸ் நியூ. த க்ளூ நியூயார்க். நெக்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 69. Now see, fill in the blanks with am is. எதுக்கு நம்ம am போடணும், எதுக்கு நம்ம is போடணும்? பிஃபோர் இதிலே சொல்லியிருக்கேன், ஐ மட்டும் வந்தால் நம்ம என்ன போடணும்? ஐ ஆம் எ கேர்ள். நெக்ஸ்ட், he she வந்தால் நம்ம என்ன போடணும்? இட் இஸ் யூஸ் பண்ணணும். he is a doctor. she is a dancer. it is a doll. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Listen to the teacher, read the conversation, circle the word the teacher repeat. Circle பண்ணலாமா? Mom. Balu, which fruit do you like? Son. Why mom? Mom, I will make juice for you while you play. Son, I like orange juice. I am going to play handball. Bye. Mom, boy, don't leave the door open. இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்கிறாங்க? பாலு, என்ன ஃப்ரூட் உனக்கு பிடிக்கும்னு அம்மா கேட்குறாங்க. அதுக்கு மாம் எதுக்குமா அப்படின்னு கேட்குறான். எதுக்கு கேட்குறேன்னா, நீ விளையாடும் போது நான் ஜூஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், அதுக்காக கேட்குறேன்றாங்க. அவன் என்ன சொல்கிறான்? ஐ லைக் ஆரஞ்ச் ஜூஸ். அவனுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் பிடிக்குமா. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ண போகிறான்? ஹேண்ட்பால் விளையாட போயிட்டான். சரி பாய் சொல்லும்போது, கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு போயிடாத, மூடிட்டு போ அப்படின்றாங்க. டோன்ட் லீவ் த டோர் ஓப்பன். கதவை திறந்து வச்சுட்டு போகாது. நோட் த டீச்சர், ரீட் த வேர்ட்ஸ் லீவ், ஹேண்ட், வை, லைக். இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம இதில் என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் லீவ். டோன்ட் லீவ் த டோர். நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட். தேர்ட் ஒன் வை. வேர் இஸ் வை? while. Fifth one like. Okay, listen ma. Next one, tick the correct sentence. நம்ம பிஃபோரே பார்த்தோம், ஐ எப்படி am, he, is நம்ம சொன்னோமோ, he, she, itலாம் isன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி she யூஸ் பண்ண நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? her. he யூஸ் பண்ண his சொல்லியிருக்கோம் பிஃபோர் வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் she, டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். டிக் பண்ணலாமா? she is a girl. இதில் என்ன நேம் வரும்? her name is லீனா. hisன்றது பாய் குறிக்கும். he is a boy. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம்? his name is கவின். அதை டிக் பண்ணணும். குணா is a tall boy. his dad is also tall. அவர் அப்பாவும் ஹைட் தான். நெக்ஸ்ட், கனி இஸ் எ கேர்ள். அப்போது ஹிஸ் வராது. ஹர் பெட் இஸ் எ டாக். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட் ஒன்,
ரீசைட் த போயம் ஒண்டர்ஃபுல் சி. நீங்கள் ஒண்டர்ஃபுல் சி போயம் பாருங்கள். ஓகே சில்ட்ரன், பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.